அஸ்ஸலாமு அலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து க்ரோசரி ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறேன். மந்த்லி வந்து க்ரோசரி வந்து எப்படி நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே தான் எடுத்திருந்தேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. சகில் வந்து தூங்குறான், ஷயான் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான். சரி, அவனை உட்கார வச்சுட்டு அப்படியே இந்த சின்ன சின்ன வேலைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். துணி வந்து காலையிலேயே துவைச்சாச்சு மிஷினில். ஆனால் கொஞ்சம் வெயில் அடிக்காமல் இருந்துச்சுன்னு போடாமல் இருந்தேன். அப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து துணியெல்லாம் ஃபஸ்ட்டு காய போட்டுட்டு கதவையுமே லாக் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நான் உள்ளே இருப்பேன், இந்த ஷயான் வந்து வெளியே ஓடிடுவான் அப்படிங்கிறதுனால கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சாதான் அடுத்து கொஞ்சம் மதியம் சாப்பிட்டதெல்லாம் இருந்துச்சு. அதை கழுவி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா மணி வந்து 4:30 மணி ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து 5 மணிக்கு டியூஷன் போயிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டீயை போட்டு வச்சிட்டோம்னா குடிச்சிட்டு டியூஷன் கிளம்பிடுவாங்கன்றனால டீயை வந்து போட்டு விட்டாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம பாலை வச்சு விட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலுமே நம்ம பார்க்குற நேரம் வந்து அது வந்து பொங்கவே செய்யாது. நம்ம இந்த சைடு எப்படி திரும்புகிறோமோ அந்த டக்குன்னு பொங்கிடும். அந்த போல் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பொங்கவே இல்லை. லைட்டாக அந்த பக்கம் திரும்பும்போது பொங்கிருச்சு. அதை உடனே தொடச்சிட்டா தான், இல்லைனா அப்படியே அது பிடிச்சி போயிடும். கிச்சன் வந்து துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணும், ஈரத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸ்டவ்வையுமே கூட டீயுமே வடிகட்டி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. குடிச்சிட்டு வந்து டியூஷனுக்கு வந்து போயிடுவாங்க. சைடில் அந்த டீ பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சகிலுமே பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டான். சரி, அவனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அழகாக அவர் வந்து எழுந்திரிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தார். 6 மாதம் வரையும் குழந்தைங்களை பற்றி எந்த தொந்தரவுமே இருக்காது. ஆனால் அவங்க தவக்க ஆரம்பித்தாதான் நம்ம வந்து 4 கண்ணு இல்லை 10 கண்ணு இருந்தாலுமே பத்தாது, எதையும் தூக்கி வாயில் போட்டுருவாங்க. நேற்றுக்கு டிமார்ட்லேருந்து க்ரோசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் அப்படியே பேக்கோடையே வச்சாச்சு. இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்றது இந்த நூடுல்ஸ் தான். அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, சும்மா ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து இருக்குது, இருந்தால் அந்த டீ தூள் ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு வாங்கியிருந்தேன். உளுந்து மாத்திரம் டிமார்ட்டில் மற்ற இடத்த விட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால் வாங்கிட்டேன். அப்புறம் நாட்டு சக்கரை, நிலக்கடலை, இந்த பிஸ்தா பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் மைதா, கோதுமை அப்படின்னு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். வீட்டில் வந்து 2 விதமான மேகி சாப்பிடுவாங்க, இப்பி ஒருத்தர் மேகி ஒருத்தருன்ட்டு. அதனால் 2 பேத்துக்கு 2 வாங்கியாச்சு. அப்புறம் கொண்டக்கடலை மெயின் பார்த்திங்கன்னா இந்த ஹார்லிக்ஸு பூஸ்டெல்லாம் அங்கே ரொம்பவே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் போகிற நேரம்லாம் அதுவும் ஒன்று வாங்கிடுறது. அப்புறம் பிஸ்கெட்டு, மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட் மட்டும் தான் இங்கே சாப்பிடுவாங்க, அதனால் அது மட்டும்தான் வாங்குறது. அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, டிஷ்யூமே 2 வாங்கியாச்சு. ஸ்கொயர் ஷேப் தான் வாங்குவேன், இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பும் ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் டச் வாங்கியிருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஏரியல் லிக்விட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணதே இல்லை. ஃபைனலாக பாப்கார்னும் வாங்கியாச்சு. இவ்வளோ தான் நான் வாங்கின க்ரோசரி. இந்த 3 பாக்ஸு 99 ருபீஸ். இதுவுமே லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ வாங்கியிருந்தது. நேற்றுக்கே பார்த்திங்கன்னா உப்பு, சர்க்கரை, டீ தூள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், காய வச்சுட்டேன். நைட்டே கொஞ்சம் காஞ்சோன்னா காலையில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஃபுல் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு, சர்க்கரை, டீ தூள் 3யுமே எடுத்து வச்சாச்சு. மீதி இந்த சர்க்கரையை பார்த்திங்கன்னா சர்க்கரை பாக்ஸில் வந்து ஃபுல் பண்ணி வச்சாச்சு. எப்பயுமே க்ரோசரி வந்து ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிறத வந்து ஒரு பவுலில் கொட்டிட்டு புதுசாக வாங்கினதை அடியிலையும் பழசை வந்து மேலாக கொட்டினீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பழசை வந்து காலி பண்ணிடுவோம். அப்போ வந்து பூச்சி கீச்சி எதுவுமே பிடிக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்தெந்த பாக்ஸில் வந்து க்ரோசரி கம்மியாக இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டேன். இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஃபில் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் வந்து வாஷ் எல்லாம் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் வந்து வாஷ் பண்ணி ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே டிமார்ட் போகும்போது தேவையான க்ரோசரி மட்டும்தான் வாங்குறது. இந்த வாட்டி அடிஷ்னலாக கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்க்ளூடு கடலை மாவு, நிலக்கடையெல்லாம் யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்காது. அதே என் பசங்களுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பழக்குவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நிலக்கடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஏதாவது ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஃபுல் பண்ணி வச்ச பாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் கீழே இடம் வந்து காலியாகும், இல்லாட்டா எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குமேங்கனால அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மீதி இருந்த மாவெல்லாம் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன்.
இந்த பிஸ்தா பார்த்திங்கன்னா பாயசத்துலலாம் போடுறது கிடையாது, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது. சால்ட்டட் பிஸ்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து. லாஸ்ட் டைம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன், ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. அதனால் இந்த வாட்டி ஒரு 1/2 kg வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். உளுந்து வந்து வாங்குகிற ஐடியாவிலே போகலை, ஏன்னா இருந்துச்சு. இப்போ ஊருக்கு வேறு கிளம்புறனால சரி போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருந்தேன். ஆஃபரில் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்சமாக ஜவ்வரிசிலாம் வாங்கி எனக்கு பழக்கமே இல்லை. சரி இப்போ வாங்கலாம், செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ரீசெண்டாக ஒரு ஜவ்வரிசி பாயாசம் வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணி எடுத்துமே வச்சாச்சு. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எது இருந்தாலுமே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கம்.